வணக்கம். வேர்ல்டு செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலுக்கு ஆயுத தடை போட்ட ஜெர்மனி. உக்ரைன் போரால் ரஷ்ய பொருளாதாரத்தில் ஏற்படும் கடும் தள்ளாட்டம். இஸ்ரேலின் காசா போரை நிறுத்த ஐநா வெளியிட்ட கோரிக்கை. வரி விதிப்பின் மூலம் ட்ரம்ப் தன்னைத்தானே பழி வாங்குகிறார். ட்ரம்ப் புட்டின் பேச்சுவார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவித்த உக்ரைன் ஜனாதிபதி. கடலில் கவிழ்ந்து மூழ்கிய ரஷ்ய கடற்படை கப்பல். இனி விரிவான செய்திகள். ஜெர்மனி இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்ட அனைத்து ஆயுத ஏற்றுமதிகளையும் நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. இது காசா நகரை முழுமையாக கைப்பற்றும் திட்டத்திற்கு இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை அனுமதி வழங்கியதையடுத்து எடுக்கப்பட்ட முடிவாகும். ஜெர்மன் சான்சலர் பிரெட்ரிக் மெர்ஸ் தெரிவித்த போது, தற்போதைய சூழ்நிலைகளில் காசா பகுதியில் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு ராணுவ உபகரண ஏற்றுமதிக்கும் ஜெர்மனி இனி அனுமதி வழங்காது. இஸ்ரேலின் தற்காப்பு உரிமையை ஆதரிப்பதாக அவர் வலியுறுத்திய போதும் ஆயுதம் கொடுக்க முடியாது என்றார். அதே நேரத்தில் ஹமாஸ் தனது பிடியில் வைத்திருக்கும் பணிய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். மேலும் பொதுமக்கள் உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரிப்பதை ஜெர்மனி இனி சகித்துக் கொள்ள முடியாது என்றும், காசாவில் மேலும் கடுமையான நடவடிக்கைகளுக்கான அனுமதி வழங்கியுள்ள இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை முடிவுகள் ஆச்சரியமாக உள்ளது என்றும், எதிர்காலத்தில் காசாவின் நிலைமை எவ்வாறு அமையும் என்பது தெளிவாக இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜூலை மாதத்தில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் நிர்வாகம் எண்ணெய் மற்றும் எரிவாயு வருவாயிலிருந்து 787.3 பில்லியன் ரூபில் அல்லது 9.8 பில்லியன் டாலரை வசூலித்தது. இது ஒரு வருடத்திற்கு முன்பு இருந்ததை விட 27% குறைவு என்று ரஷ்ய நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. எரிசக்தி வருவாயில் ஏற்பட்ட சரிவு ரஷ்யாவின் பட்ஜெட்டை மேலும் சோர்வடைய செய்தது. ரஷ்ய பட்ஜெட்டை ஆண்டின் முதல் பாதியில் 3.7 டிரில்லியன் ரூபிள் அல்லது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1.7% பற்றாக்குறையை பதிவு செய்தது. எண்ணெய் மற்றும் எரிவாயு ரஷ்யாவின் பொருளாதாரத்திற்கும் அதன் போருக்கு நிதியளிப்பதற்கும் அவசியமான ஒன்றாக உள்ளது. போர் இப்போது அதன் 4வது ஆண்டில் உள்ளது. இன்னமும் எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கும் என்பது புட்டினின் கைகளில் தங்கியுள்ளது. இருப்பினும் பொருளாதார தடைகளின் ஒட்டுமொத்த விளைவையும் போரை தொடர வேண்டிய பொருளாதார தேவைகளும் ரஷ்ய பொருளாதாரத்தில் விரிசல்களை ஏற்படுத்த தொடங்கியுள்ளன. எண்ணெய் விற்பனையில் இருந்து வரி வருவாயை பெறும் ரஷ்யாவின் தேசிய செல்வ நிதியம் அதன் பாதுகாப்பு துறையை மேம்படுத்தவும், உக்ரைனில் போராட கையெழுத்திடும் ரஷ்ய ஆண்களுக்கு ரொக்கப்பணம் வழங்கவும் மாஸ்கோ அதன் இருப்புகளை எடுத்துக் கொள்வதால் அதன் சொத்துக்களில் சுமார் சதவீதத்தை இழந்துள்ளது. பின்லாந்து வங்கியின் பொருளாதார இயக்குனர் இக்கோ ஹோர்ஹோகன் போருக்கு பணம் செலுத்த வேறு இடங்களை பார்க்கும் போது மாஸ்கோ வளர்ந்து வரும் பட்ஜெட் பற்றாக்குறையை காண்கிறது என்று கூறியுள்ளார். இருப்பினும் இறுதியில் நிதி பற்றாக்குறை புட்டினின் சமூக செலவினங்களை குறைத்து போர் முயற்சியை தொடர வழிவகுக்கும் என்றும் அவர் கூறினார். புட்டின் பாதுகாப்பு செலவினங்களை குறைப்பார் என்பதற்கான எந்த அறிகுறியையும் நான் காணவில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை செயலாளர் ஆண்டோனியோ குட்ரெஸ் காசா நகரத்தை முழுமையாக கைப்பற்றும் இஸ்ரேலின் திட்டம் பாலஸ்தீனியர்களின் நிலைமையினை மேலும் மோசமாக்கும் ஆபத்தான ஆக்கிரமிப்பு என்று எச்சரித்துள்ளார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு முன்மொழிந்து காசா கைப்பற்றும் திட்டத்திற்கு அந்த நாட்டு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கு சீனா, துருக்கி, பிரிட்டன் உட்பட பல நாடுகள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளன. ஆண்டோனியோ குட்ரெஸ் வெளியிட்ட அறிக்கையில், இந்த முடிவு ஏற்கனவே பேரளவில் சிக்கியுள்ள லட்சக்கணக்கான பாலஸ்தீனியர்களின் உயிருக்கு கூடுதல் ஆபத்தை ஏற்படுத்தும். மீதமுள்ள பணிய கைதிகளும் பாதிக்கப்படலாம். காசா பொதுமக்கள் தொடர்ச்சியாக கடும் துயரத்தை அனுபவித்து வருகின்றனர். உடனடியாக நிரந்தர போர் நிறுத்தம், தடையற்ற மனிதாபிமான உதவி மற்றும் அனைத்து பணிய கைதிகளின் நிபந்தனையற்ற விடுதலை அவசியம். இஸ்ரேல் சர்வதேச சட்டத்திற்கு இணங்க வேண்டும். காசா பாலஸ்தீனத்தின் பிரிக்க முடியாத பகுதியாகும். அது அப்படியே தொடர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் காசா கைப்பற்றும் இஸ்ரேலின் திட்டம் தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இன்று அவசர கூட்டம் ஒன்றை நடத்த உள்ளது. அமெரிக்க பொருளாதார நிபுணரும் ஜோன் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழக பேராசிரியருமான ஸ்டீவ் ஹான்கே, டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு எதிரான வர்த்தக போர் மூலம் தன்னை பழிவாங்கிக் கொண்டிருக்கிறார் என்று கூறியுள்ளார். மேலும் தெரிவித்த அவர், ட்ரம்பின் வரி பொருளாதாரம் வெறும் மணலில் கட்டுமானம் போன்று தாழ்ந்து கிடக்கின்றது. அமெரிக்கர்களின் செலவுகள் மொத்த உற்பத்தியை கடந்து விட்டதால் வர்த்தக பற்றாக்குறை மிகுந்துள்ளது. எனவே ட்ரம்பின் பொருளாதார நிதி திட்டம் முற்றிலும் தவறானது என்று தெரிவித்திருந்தார். இதை தவிர ட்ரம்ப் வரி விதிப்பால் அமெரிக்கா அதிக வருவாயை பெறுவதாகவும், கடந்த காலத்திலிருந்து அதிகமான பணம் அரசு வசூலித்து வருவதாகவும் கூறி வருகிறார். கடந்த வாரம் அமெரிக்க கருவூலத்துறை கிட்டத்தட்ட 30 பில்லியன் டாலர் வரி வசூல் செய்தது. இது ஜூலை மாதத்துடன் ஒப்பிடும் போது 242% அதிகரிப்பு. ஏப்ரல் மாதம் முதல் ட்ரம்ப் அனைத்து பொருட்களுக்கும் 10% வரி விதித்த பின்னர் அரசாங்கம் மொத்தம் 100 பில்லியன் ரூபாய் வரி வருமானம் வசூலித்துள்ளது. இது கடந்த ஆண்டில் 4 மாத வருவாயின் 3 மடங்கு ஆகும். இந்த வருவாய் அரசாங்க பில்களை செலுத்துவதற்கும் கடன் அடைப்பதற்கும் உதவுகின்றது. ஆனால் அரசாங்கத்தின் கடன் மொத்தம் 36 டிரில்லியன் டாலருக்கு மேல் இருப்பது பொருளாதார வளர்ச்சிக்கு ஆபத்து என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சரி, வருவாய் அதிகரித்தாலும் அமெரிக்க அரசாங்கம் தற்போது 1.3 டிரில்லியன் டாலர் பட்ஜெட் பற்றாக்குறையை சமாளிக்க முடிந்ததில்லை. வரி வசூல் இல்லாமல் இருந்தால் அரசு கடன் அடைய வேண்டிய நிலையை இன்னமும் மோசமாகிவிடும் என்றும் CNN கட்டுரை குறிப்பிடுகிறது.
ரஷ்யா உக்ரைன் போரின் முடிவுக்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகஸ்ட் 15ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றார்கள். ஆனால் இந்த சந்திப்புக்கு உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அலாஸ்காவில் நடைபெற இருக்கும் இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் பிரதிநிதிகள் கலந்து கொள்ளவில்லை என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செலன்ஸ்கி தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், உக்ரைன் இல்லாத எந்த ஒரு தீர்வும் அமைதிக்கு எதிரானது, இது எங்கள் நாட்டின் பிராந்திய இறையாண்மைக்கு உட்பட்டது அல்ல என்று திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் செலன்ஸ்கி தன்னை இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்கு ட்ரம்ப், புட்டின் ஆகியோர் உடனடியாக பதில் வழங்கவில்லை. ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் உள்ள பால்டிக் கப்பல் கட்டும் தளத்தின் கப்பல் தளத்திற்கு அருகே இறுதி அலங்காரங்களை மேற்கொண்டிருந்த போது ரஷ்ய கடற்படையின் ப்ராஜெக்ட் 23470 இழுவை கப்பல் கபைடன் உஷாவ்கோ வேகமாக கடலில் சரிந்து வீழ்ந்தது. புத்தம் புதிய கப்பல் இது. அதன் முதல் நாள் கடலோட்டத்திற்கான அலங்காரங்கள் செய்யப்பட்டுக் கொண்டிருந்த நிலையிலேயே வேகமாக கடலில் சரிந்து வீழ்ந்து சுமார் 3 மணி நேரத்தில் கப்பலுக்குள்ளே கடல் நீர் போய்விட்ட நிலையில் மூழ்கியது. கப்பலை நிலைப்படுத்த கப்பல் கட்டும் இயக்கங்கள் மற்றும் அவசர சேவைகளின் முயற்சிகள் இரவு முழுவதும் தொடர்ந்தன. ஆனால் இறுதியில் தோல்வியடைந்தன. இன்று ஆகஸ்ட் 10ஆம் தேதி காலை இழுவை கப்பல் கவிழ்ந்த நிலையில் துறைமுகத்திற்கு அருகில் கடற்பரப்புக்கு இழுத்துச் செல்லப்பட்ட நிலையில் கடலில் முழுமையாக மூழ்கியது. நவீன திட்டம் 23470 வடிவமைப்பின்படி கட்டப்பட்ட கபைடன் உஷாவ்கோ கிட்டத்தட்ட 70 மீட்டர் நீளம், கிட்டத்தட்ட 3200 டன் எடை கொண்டது. இது ஜூன் 2022ஆம் ஆண்டு ஜாரோஸ்லாவ் கப்பல் கட்டும் ஆலையில் கட்ட தொடங்கப்பட்டு நிறைவுக்காக செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த கிளாஸ் வடிவமைப்பு இழுவை கப்பல்கள் கடல் கட்டமைப்புகள், பனி வழிச்செலுத்துதல், தீயணைப்பு, தேடல் மற்றும் மீட்பு பணிகளுக்கு ரஷ்ய கடற்படையால் பயன்படுத்தப்படுகின்றன. கப்பலின் மேல் தளத்தில் ஹெலிகாப்டர்கள் இறங்க ஒரு ஹெலிபேட் வசதி உள்ளது. கட்டுமான பாதுகாப்பு மீறல்களை நிர்வகிக்கும் விதிமுறைகளின் கீழ் ரஷ்ய உளவுத்துறை குழு ஒரு முன் விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்த கப்பல் மர்மன்ஸ்கில் உள்ள வடக்கு கடற்படையின் 566வது துணை கப்பல் பிரிவில் இணைந்து 2024ஆம் ஆண்டின் இறுதிக்குள் செயல்பாட்டுக்கு வரும் என்று திட்டமிடப்பட்டது. இந்த சம்பவம் முக்கியமான அலங்கார நிலைகளில் பாதுகாப்பு மேற்பார்வை குறித்து கேள்விகளை எழுப்புகின்றது. இது ரஷ்யாவின் கடற்படை தயார் நிலைக்கு பெரிய அளவிலான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும். கிட்டத்தட்ட முடிக்கப்பட்ட இழுவை கப்பலின் இழப்பு நடைமுறை குறைபாடுகளின் தாக்கத்தை காட்டுகின்றது. கட்டுமான நிலை விபத்துகள் கடற்படைக்குள் நுழைவதற்கு முன்பே மதிப்புமிக்க கப்பல் ஒன்றை சேவையிலிருந்து எப்படி அகற்ற முடியும் என்பதையும் எடுத்து காட்டுகின்றது. ஒரு பெரிய ஸ்காட்டிஷ் கப்பல் கட்டும் தளத்தில் உள்ள பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு கடற்படை பொறியியலாளர் இந்த சம்பவத்தை அடிப்படை கப்பல் கட்டும் நடைமுறையில் அரிதான ஆனால் வெளிப்படையான தோல்வி என்று விவரித்தார். கட்டுமானத்தின் இந்த கட்டத்தில் உள்ள ஒரு கப்பல் அடிப்படையில் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் உள்ளது என்று அவர் கூறினார். அமைப்புகள் படிப்படியாக சோதிக்கப்படுகின்றன, மேலும் நிலைத்தன்மை உரை நன்கு புரிந்து கொள்ளப்படுகிறது. இந்த அளவிலான ஒரு கப்பல் கடலில் மூழ்கி துறைமுகத்திற்கு அருகில் கவிழ்ந்தால் வேலை வரிசைப்படுத்தப்பட்ட விதத்திலோ அல்லது பாதுகாப்பு கண்காணிக்கப்பட்ட விதத்திலோ ஏதோ மிகவும் தவறாகிவிட்டது. எந்த ஒரு கப்பல் தளத்திலும் விபத்துக்கள் ஏற்படலாம் என்பதை ஒப்புக்கொண்டாலும் இங்குள்ள சூழ்நிலைகள் இழப்பை மிகவும் அதிகப்படுத்துகின்றன என்று பொறியியலாளர் தெரிவித்தார்.